the Chancellor of this university, SRM University, Shri Parivender Avargale, former Governor of Telangana and Puducherry, Dr. Tamilisai Soundararajan Avargale, Shri Arjun Murthy Avargale, or Professor Nagarajan, sorry about that. My respects to all of you all in the dais, and for this wonderful gathering which has been waiting patiently. நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழில் பேசின பிறகு நான் வந்து பேசினா ரொம்பவே வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க மேடை பேச்சில் சிறந்த பேச்சாளர். இருந்தாலும் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி ப்ளீஸ் அலவ் மீ டு ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி ஃபேக்கல்ட்டின்னு கேள்விப்படுறேன், which is good enough because if the details of this very, very critical subject reaches all the faculty, and the faculty in turn are able to speak to their students or to people around their neighborhood, that itself will be one of the very effective ways in passing the message about what this one nation, one election is. ஸோ மாணவர்கள் டைரக்டாக கொஞ்சம் பேர் தான் இருந்தால் கூட ப்ரொஃபஸர்ஸ் அதிகபட்சமாக இருக்கிற இந்த சபையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுகிறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷமாக பலவித சபைகளில் பலவிதமான எக்ஸ்பர்ட் கமிட்டிஸில் பேசப்பட்ட விஷயம்தான். இதை முதல்ல நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்ற அந்த கோணத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்து பேசி அதை புரிஞ்சுக்கிட்டா எதிர்ப்பு எங்கேருந்து வருது, அது எதனால் வருதுங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்தபடியாக கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், ஆனால் நாட்டு நலனுக்கோசம் சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வரும்போது அதில் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் ரீதியாக யோசிக்காமல், இன்னைக்கு எனக்கு அதுலேருந்து என்ன ஆதாயம்னு யோசிக்காமல் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்றதை யோசிச்சுக்கிட்டு முழுமையான ஆதரவு கொடுக்காட்டியும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய மக்களுக்கு ஆற்றிய தொன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்மூடித்தனமாக சில விஷயங்களை ஐயோ நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வரல, இவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதனால் இவங்களுக்கு நல்ல பேர் வந்துருமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு கூட கண்மூடித்தனமாக சில சமயம் எதிர்க்கிறத பார்த்தா நமது மக்களுக்கு நம்ம ஆட்டும் தொன்று லிமிட்டட் லெவலில் தான் இருக்குமா, சில விஷயத்தில் தான் கொடுப்போம், மீது எல்லாத்துலேயும் மக்களை ஏமாற்றுவோமா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசில் வருது. அதனால் இந்த விஷயத்தை நான் பற்றி பேசும்போது நாட்டின் நலனுக்கோசம் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு அந்த கருத்தோடு நான் வரும்போது இந்த விஷயத்தை, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக கருதுறேன். சரி, இது ஏதோ புதுசாக மோடி ஐயா எடுத்துகிட்டு வராரா? இல்லைங்க. இந்த நாட்டில் 1970s வரைக்கும் ஆல்மோஸ்ட் டில் 60s பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்குங்க. இது ஏதோ புதுசாக ஐடியா இல்லை. அப்போ நடந்துச்சு, அப்போ நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்லை, இப்போ தான் எதிர்ப்பா? சரி, இதுக்கு நடுவில் இந்த இடையில இருந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசலையா? பேசணும். அதனால் நான் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன். அப்பப்போ அழுத்தத்தோடு சொல்ல விஷயங்களை முன் வைக்கிறேன். அழுத்தத்தோடு முன் வைக்கிற விஷயம் இப்போ ஆரம்பத்தில் என்னென்னா, 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அப்போ யாருக்கும் அதில் எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கூட நம்ம பேசுகிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைமில் நடந்தால் நல்லதுங்கிறமே தவிர
பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்கள் வார்டு கவுன்சிலர், அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லலை. இது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் உரிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது. ஸோ 2 பில்லு மூலமாக இந்த சட்டத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கே அமெண்ட்மெண்ட். என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சட்டத்தில் சில மார்ப்புகள் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸுங்கும் போது எது? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி. ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒன்றுங்கும்போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்ணுறதுக்கு 2 விதமான சட்டம். ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் 129th அமெண்ட்மெண்ட். அது பாஸ் ஆகும்போது 129th அமெண்ட்மெண்ட்டுன்னு அந்த வருஷத்தை மாத்திரம் ஆயிடுச்சு. சரி, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் 2024. இது சடனாக யாரோ ஒரு 4 அதிகாரிகள் உட்காந்துட்டோ இல்லை பிரதமர் ஐயா அவரோட அமைச்சர்களோடு உட்காந்துட்டோ பேசி எடுத்த முடிவில்லைங்க. பலவித ஸ்டேஜஸில் பலவித குழுமங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. சும்மா விரிவாக உங்களுக்கு நான் சொல்லாமல் ஹைலைட் பண்ணுறேன். அதை எதெல்லாம் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம்தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளையிலேருந்தே இந்த ப்ராசஸ் வந்துட போகிறதா? அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போது நாங்கள் இப்போ தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆகிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ராசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். அதனால ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83A, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிக்கும். இதை தவிர இது ஒரு பெரிய முயற்சிங்க. இதில் ஏதோ ஒருத்தரோட ஆணையால் நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம். எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். சைமல்டேனியஸாக பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்குது. 29 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி அதை ஆரம்பிக்கும் போது தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரம் கிடைச்ச பிறகு இந்த சஜஷனை கொடுத்ததும் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து அறிந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மேலே தான் இது நடக்குது. அதன் மூலமாக அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வருது. அந்த ஃபிக்ஸ் சிஸ்டம் மூலமாக பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் அசம்பிளிஸ்க்கும் ஒரே சமயம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு. இது ராஜ்யசபாவுக்கு அப்ளை ஆகாது, இப்போதைக்கு இல்லை. இந்த டிரான்சிஷன்ங்கிறது என்னங்க? ஸோ 2029 ஜனாதிபதி மூலமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது இந்த 82Aன்னு சொன்னேன்னா அது டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். அதன் மூலமாக தான் ஜனாதிபதி இந்த 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரோசஸ்ஸை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடைக்கிது. அப்படியாக ஒரு ரெண்டாவது கிளாஸ் மூலமாக எல்லா ஸ்டேட் அசம்பிளியோட காலகட்டங்களையும், அதாவது டென்யோர் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஒரு அலைன்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சி அப்போலேருந்து ஆரம்பித்து லோக்சபா
டேர்மோட ஸ்டேட் அசம்பிளியோட டேர்மும் அலைன் ஆகிறதுக்கான முயற்சி. 2034 ஜெனரல் எலெக்ஷன் டைமில் தான் அலைன்மெண்ட் ஆகுது. 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி அதை ஆரம்பிக்கிறாங்க, ஜனாதிபதி அதை அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு தேவையான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஸோ அட் த ஏர்லியஸ்ட், அதாவது கூடிய விரைவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில், அந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற அந்த கணக்கில் பார்த்தா கூட 2034க்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ தான் அந்த அலைன்மெண்ட்டே ஆகுது. இது என்னோ நாளைக்கே வந்து நேத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியை கலைச்சிட்டு அவங்கள நம்மளோட லோக்சபா எலெக்ஷன் 2029 நடக்க போது அதோடு சேர்த்து போட்டு நம்ம பண்ண போகிறோன்ற அந்த தப்பான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி பரப்புறவங்களுக்கு இதுதான் உண்மைங்கிறத எடுத்து சொல்லணும். நம்ம எதுவுமே அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் ஸ்டெப் எடுக்க மாட்டோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோலும் அவங்க முழுமையாக அதை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தாதான் இது இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும் நாடு முழுவதும். ஸோ ரொம்பவே சிந்தித்து பல எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணிட்ட பிறகு தான் இதை ஆரம்பிக்கிறோம். நான் முழுமையாக உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சைமல்டேனியஸாக எலெக்ஷன் நடந்தது 1951 to 60. ஒரு 3 டயர் ஃபெசிலிட்டி மூலமாக தான் இது நடந்துச்சு. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் சென்டரில், அதுக்கப்புறம் ஸ்டேட்டில், இப்படியாக அதுக்கப்புறம் தான் அப்பர் ஹவுசஸ் மெம்பர்ஸ் செலக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு ரீஆர்கனைசேஷன் 1957 கூட நடந்திருக்கு. அப்போ ஸ்டேட் அசம்பிளிஸாக இருந்தக்கூடிய பீகார், பாம்பே, அப்போ பாம்பே பிரசிடென்சியும் இருந்துச்சு, மெட்ராஸ், மைசூர், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே அவங்களுடைய சட்டசபையை கலைச்சிட்டு சிங்க்ரனைஸ் பண்ணி ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒரு விதத்தில் அப்போவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் ஒரே டைமில் நடந்துட்டு இருந்துச்சே, அப்போ எப்போ பின்ன அதெல்லாம் இந்த சிஸ்டமே மாறிடுச்சு அப்படின்ற நெக்ஸ்ட் குவெஸ்டின். உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்தை எடுத்துட்டு சொல்கிறேங்க. 1961லேருந்து ஆரம்பித்து 1970 வரைக்கும் 5 மாநிலங்களில் 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி மாநிலங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைக்கிறது, இல்லை வேறு விதமான இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக அந்த ஸ்டேட்லேயே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகிறதுனால அவங்களும் கலைஞ்சிடுறது, இப்படியாக பல காரணங்கள்னால 1961லேருந்து எடுத்து 1970 வரைக்கும் அந்த 9-10 வருஷ காலகட்டத்தில் இந்த 5 மாநிலங்களில் 3 முறை எலெக்ஷன் ஆயிருக்கு. 10 வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்கும், 5 வருஷம் ஓடும், இன்னொரு எலெக்ஷன் நடக்கும், இன்னொரு 5 வருஷம் ஓடும். அப்படி இல்லாமல் அந்த 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. எந்த ஸ்டேட்ஸுங்க அதுங்க? பீகார், கேரளா. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் பார்லிமெண்ட்டில் அடிக்கடி நம்ம கம்யூனிஸ்ட் சகோதரர்களை கேள்வி கேட்கும்போது சொல்வேன், 1959 ஃபர்ஸ்ட் டைம் உலகிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கேரளாவில் அமைஞ்சிச்சு, இஎம்எஸ் நம்பூதிரிபார். அந்த அரசை கலைச்சது நம்ம நாட்டில் தான். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி கலைச்சு தூக்கி போட்டுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1961லேருந்து 70, நான் சொன்ன கேரளா உதாரணம் 1959, 61லேருந்து 70 பீகார், கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கலைக்கப்பட்டு திருப்பி எலெக்ஷன் நடந்து அவங்க 10 வருஷத்துக்குள்ள 3 தரம் எலெக்ஷனுக்கு போயிருக்காங்க. சரி,
இது அப்போதும் நின்றுடுச்சா? இல்லை, இன்னும் குலைந்து போய் 1971லேருந்து 1980 அந்த 10 வருஷத்தை எடுத்துக்காங்க. அந்த 10 வருஷத்தில் 5 இல்லை 14க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 3 முறை 10 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடந்திருக்கு. 14க்கு மேற்பட்ட. ஒரிசா 1 15வது எடுத்துக்காங்க. அங்க 10 வருஷத்துக்குள்ள 4 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்தந்த மாநிலங்களுடைய பார்வையில் நீங்க பார்க்கும்போது ஸ்திரத்தன்மை இல்லாம போறது, கவர்மெண்ட் இல்லாத காரணத்தினால எடுக்க வேண்டிய சில டிசிஷன்ஸை டைம்ல எடுக்காம போறது, மக்களுக்கு தேவையான காரியக்கிரமம் இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் தடப்பட்டு போயிடுறது. சரி, புதுசாக எலெக்ட் பண்ண வந்தவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு அதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுது. இப்படியாக அந்த 10 வருஷத்தில் இந்த 14+1 ஒரிசா சேர்த்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மொத்தத்துக்கு சஸ்பென்ஷனில் வந்த கதை. அவங்களால ஒன்றும் ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாமல் போச்சு. இதெல்லாம் லா கமிஷன் ஆஃப் இந்தியா அதுவும் 1999 ரொம்பவே எடுத்து சொல்லி நாட்டுக்கு டெவலப்மெண்ட் சீர்குலையறதுக்கான காரணம் ஆயிடுது. இந்த மாதிரி ஸ்திரம் இல்லாமல் கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கிறது. இதை நம்ம யோசிக்கணும். சீக்கிரத்தில் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டருக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஜனநாயகத்தில் மக்களுடைய ஓட்டுக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கோ அந்த முக்கியத்துவம் எப்போ பலன் கிடைக்கும்? ஸ்டேபிளாக அந்த கவர்மெண்ட்டை ஆட்சி செய்ய விடணும். ஆட்சி செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மேலும் மேலும் ஸ்திரம் இல்லாமல் அவங்க இன்னையா நம்ம கட்சி இப்படி வந்துருச்சா, இல்லை நம்ம கவர்மெண்ட் சீர்குலையுதா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் குறையுதா அப்படிங்கிற அந்த இன்ஸ்டெபிலிட்டி மூலமாக தான் growth அஃபெக்ட் ஆகும். growthன்னு எப்போதும் growth பற்றி ஏன் பேசுகிறோம்? நல்ல growth இருந்துச்சுன்னா எல்லாரும் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுனால அவங்க பெட்டராக அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அந்த வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு அவங்கள தவிர வேற யாரும் பெட்டர் ஜட்ஜாக இருக்க முடியாது. நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் ஏழ்மையிலேயே இருங்கன்னு சொல்ல மாட்டோமே, யாருமே சொல்ல மாட்டோம். அதனால அந்த ஸ்டெபிலிட்டி ஃபார் த கவர்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ எலெக்ஷன் கமிஷன் 1962லேருந்து ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸையும் படிச்சுட்டு அவங்களும் சொல்கிறாங்க. 1983 அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு. லா கமிஷன் 1999 சொல்லிச்சுன்னு சொன்னேன். அதை தவிர 2015 அவங்க சொன்னாங்க, 2018 சொன்னாங்க. செலவு ஆகுது எலெக்ஷனுக்கு. இத்தனை முறை எலெக்ஷன் ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் கலைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதை தவிர நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் 2002 உருவாக்கப்பட்ட அந்த கமிஷனும் சொல்லிச்சு, இந்த மாதிரி திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதுனால யாருக்கும் ஆதாயம் இல்லை, யாருக்கும் நல்ல நிலைமை கிடைக்கிறதுல, வேணா அதை மாற்றுங்க சிஸ்டம். அதே மாதிரி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் கமிட்டியாக போடுவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபைனான்ஸ்க்கு ஒருத்தர், ஹெல்த்துக்கு ஒருத்தர், எஜுகேஷனுக்கு ஒரு டீம் அப்படின்னு அந்த டீமில் லோக்சபாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வச்சு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த விஷயத்தை பற்றி பேசும், அந்தந்த விஷயத்தை பற்றி பேசும், எலெக்ஷன் ரிலேட்டட் விஷயத்தை பற்றியும் பேசினாங்க. அவங்களும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 2017 நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்லேயும் இதே தான் வந்துச்சு. சரி, இதெல்லாம் நீங்கள் என்னமா ரிசர்ச் பாடி இவங்க சொல்கிறத பற்றி சொல்கிறீங்க, கட்சிகள் என்ன நினச்சாங்கன்ற பற்றி பேசலையே அப்படின்னு வைங்க. 2019 ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து பேசினோம். 2019 ஆல் பார்ட்டி மீட்டிங்னா 2019 லோக்சபால இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசினதாக தான் ஆல் பார்ட்டி. அதில் 19 பார்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த 19 பார்ட்டியில் 16 பார்ட்டி ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவசரம் தேவைதான் நம்மளுக்கு. 3 பார்ட்டி தான் ஒத்துக்கல. அவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். அப்போ சிபிஎம், ஆர்எஸ்பினா ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட் பார்ட்டி, ஏஐஎம்ஐஎம் அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த
All India Majlise sorry, I'm not able to get the name correct, but AIMIM. இவங்க தான் அந்த 3 கட்சிகள் இதுக்கு ஒத்துக்கலையே தவிர மீதி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த கமிட்டி ஆல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஹை லெவல் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சேர்மனாக இருந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், அதில் கூட குலாம் நபி ஆசாத் முன்னாள் காங்கிரஸ், டாக்டர் NK சிங், சுபாஷ் கஷ்யப் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய பெரிய எக்ஸ்பர்ட் அவர், ஹரீஷ் சால்வே லீடிங் லாயர் சொலிசிட்டர், சஞ்சய் கோத்தாரி, அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நடுவில் ரிசைன் பண்ணிட்டார், இல்லை நான் இருக்க மாட்டேன். இப்படியாக அந்த ஹை லெவல் கமிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணுது. இதுல இந்த ஹை லெவல் கமிட்டி 47 கட்சிகளை கூப்பிட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க, உங்க எண்ணம் என்ன இந்த விஷயத்துல. அதுல 47ல 32 பார்ட்டிஸ் ஃபேவர் பண்ணாங்க. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வேணும், நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 32 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நான் பேர் எடுத்து சொல்லணும், சிலது கட்சி சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் முழுமை எதிர்ப்பு தெரிவித்தது 15 பார்ட்டிஸ். ஆம் ஆத்மி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, CPM, DMK, சமாஜ்வாதி பார்ட்டி, MDMK, விடுதலை சிறுத்தை, இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு 15 கட்சிகள் ரெஸ்பாண்டே பண்ணலை. அதில் IUML, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய BRS, கேரளா காங்கிரஸ் மணி, NCP, RJD, TDP, YSR காங்கிரஸ் பார்ட்டி இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதை தவிர சீஃப் ஜஸ்டிஸ், இதை தவிர ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், ஜுடிஷியரி இருந்தவங்க நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. சிலர் சின்ன சின்ன மாறுதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த விவரம் நான் டீட்டெயிலாக போகல. இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 காரணம் சொல்கிறோங்க. பப்ளிக் வெல்ஃபேருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ரப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே முறை பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சேர்த்து எலெக்ஷன் வச்சா பலவித பிரயோஜனங்கள் இருக்கு. ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடத்தும் போது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு எடுத்துட்டு வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அடிக்கல் நாட்டக்கூடாது, பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்காக ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருந்தீங்கன்னா அதை திறக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். எல்லாம் முழுமையாக ரோடு ஆயிடுச்சு, ஆனால் ஒரு சின்ன ஒரு கல்வெட்டுக்கு மேலே ஒரு பாலம் வரணும், அந்த பாலம் கூட கட்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான். இப்படியாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு இடையூறாக மாடல் கான்டக்ட் வந்துடுது. அது தப்புன்னு நான் சொல்லலை, மாடல் கான்டக்ட் தேவை. ஆனால் அடிக்கடி எலெக்ஷன் நடக்கும்போதெல்லாம் மாடல் கான்டக்ட் ஒவ்வொரு தரமும் வருது. அதனால் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி, ஐயோ எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ பண்ண முடியாதுங்க, எலெக்ஷன் ப்ரோசஸ் முடிஞ்ச பிறகு வரும். எலெக்ஷன் ப்ரோசஸ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. ஸோ மக்களுக்கு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய அந்த ரோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணணுமா இருக்கு. இதை தவிர ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் ஆட்களை நியமித்து சட்டத்துக்கு விரோதமாக எதுவும் ஆயிடக்கூடாது, அதை கவனிச்சுக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்கும். உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கான்டெக்ஸ்ட்டு. 2019 லோக்சபா எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன், அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது தான் ஆணை, அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் ஒபே பண்ணமே தவிர அங்கே லோக்கல் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கூட அவங்க ஆணையை எடுக்க முடியாது, எலெக்ஷன் கமிஷனோட ஆணை தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் 70 லட்சம் ஆர்ம்டு பர்சனல், எல்லா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்லேருந்தும் நம்மளுடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லேருந்தும் 70 லட்சம் பேரை எலெக்ஷன் டியூட்டியில் அமர்த்திட்டாங்க. அது தேவைப்படுது. பன்னெண்டு லட்சத்துக்கு மேல போலிங் பூத், இந்த 70 லட்சம் பர்சனலை அங்க டிப்ளாய் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய டியூட்டியை விட்டுட்டு இந்த டியூட்டி மேல கான்சென்ட்ரேட் பண்ணா
அந்த வேலை அப்படியே நிலவில் இருந்துருது. இதை தவிர எலெக்ஷனை நடத்துறதுக்கு எலெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 25 லட்சம் பேர் தேவைப்படுது லோக்சபா எலெக்ஷனுக்கு. இந்த 70 லட்சம் பர்சனல் எலெக்ஷன் கமிஷனோட வேலையை நடத்துறதுக்கு செக்யூரிட்டி பர்சனல், அதாவது அதுதான் நான் முன்னாடி சொன்னது, நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல், 70 இல்லை 10 லட்சம் செக்யூரிட்டி பர்சனல் அவங்கள டிப்ளாய் பண்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 லட்சம் பேர் அதுல அந்த ஜாப்ல போயிடுறாங்க. இது தவிர செலவு பண ரூபமா சொல்லணும்னா 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு, அந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய் எஸ்டிமேட், ஃபைனல் நம்பர் என்கிட்ட இல்லை இப்போ, எஸ்டிமேட்டட் அமௌண்ட் 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு. 1 lakh crores. இதே நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா நடத்தினோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினோம்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை தான் 5 வருஷத்துக்கு ஒரு தரம் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு இதெல்லாம் மனுஷங்க அதை பர்சனல் இங்கே போடுறாங்க, ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறாங்க, எலெக்ஷன் டியூட்டிக்கோசம் சில அதிகாரிகளை நியமிக்கிறாங்க, போலீஸ் பர்சனல் ஆர்ம் ஃபோர்ஸஸ் பர்சனல் எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய் செலவு சேவிங் ஆகும். 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு 2024 எலெக்ஷன்ல லோக்சபா எலெக்ஷனுக்கு மாத்திரம் 1 lakh crores எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஃபிகர்ஸ். சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை அசம்பிளியும் லோக்சபாயும் சேர்த்து போட்டு நடத்தினா 12,000 கோடி ரூபாய் மினிமம் எஸ்டிமேட்டட் சேவிங்ஸ் நம்மளுக்கு கையில் மிஞ்சுது. அதை நீங்கள் மக்கள் நலனுக்கு எத்தனையோ ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த சேவிங் நம்ம யோசிக்கணுமா? இது ஒருவேளை நம்ம சட்டத்தை சரியாக பாஸ் பண்ணிட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தினோம்னா நம்ம நாட்டின் ஜிடிபிக்கு க்ரோத்துக்கு 1.5% இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நம்புறாங்க. 1.5% க்ரோத்னா 4.5 lakh crores நம்ம எக்கானமியில் இன்னும் அதிகரிக்கும். 4.5 lakh crores ஆட் ஆகுது. சில பேர் குதர்க்கமாக ஆர்கியூ பண்ணுறாங்க, எலெக்ஷன் நடக்க நல்லது தானுங்க, பணம் செலவாகுது, அந்த பேனர் போடுறவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பொட்டலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது. கொஞ்சம் ஏளனமாக சொன்னால் சாராய வியாபாரமும் ஜாஸ்தியாகுது. அதனால ஏங்க நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறீங்க, நடக்கட்டும் பல முறை நடக்கட்டும் அப்படின்னு ஏளனமாக சொல்கிறாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கு தோணுது, ஆமாம் சின்ன சின்ன வியாபாரிங்க நல்ல பிஸ்னஸ் நடத்திட்டு போகிறான், பிஸ்னஸை கெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்து பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே சமயத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா 12,000 கோடி அப்ராக்சிமேட்டாக சேவிங்ஸ் இருக்கும். அதை தவிர உங்களோட ஜிடிபி க்ரோத்தில் இடையூறுகள் இல்லாத காரணத்தினால 1.5% அடிஷ்னலாக க்ரோ ஆகும். அந்த அடிஷ்னலாக க்ரோ ஆகிறதுக்கு என்ன அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakh crores அடிஷ்னலி நம்ம ஜிடிபியில் சேரும். நான் இந்த டாக் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னேன், எக்கானமியில் நம்ம எத்தனை பலமாக ஆகிறோமோ அத்தனை ஒவ்வொரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு ரிலிஜன், ஒவ்வொரு ஆண் பெண்ணுன்னு பேதம் இல்லாமல் எல்லாரும் முன்னேறதுக்கான வாய்ப்பு எக்கானமி பலமாக இருந்தால் தான் கிடைக்கும். அதனால எக்கானமிக்கு பலம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்கும் போது அரசியல் கண்மூடித்தனத்தோடு யோசிக்கக்கூடாதுன்றதுக்கு இதை விட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உதாரணம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது பப்ளிக் கன்சல்டேஷன் நிறையா பண்ணியிருக்கோன்ற விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு. ஓட்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்கான உதாரணமும் நிறைய இருக்குது. கர்நாடகா எலெக்ஷன் 1999 நேஷனல் எலெக்ஷனோடு நடக்கும்போது ஓட்டர் ஃப்ரம் தட் ஸ்டேட் இன்னும் பலமாக வெளியில் வராங்க.
லோக்சபாவுக்கும் ஓட்டு போடுறோம், அசம்பிளிக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னு பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 99 கர்நாடகா உதாரணம், 1977 கேரளா உதாரணத்தை எடுத்து பார்த்தா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியா டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் இருக்கு. சரி, நான் பல விதமான குழுமங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் உங்கள் பிஜேபி குழுமமாக இருக்கும்னுவாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்றதுனால இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் டெஃபினட்டாக வரும்ன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், 2015 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட பிரசிடென்ட்டாக இருந்தவர் யாருங்க? சுதர்ஷனன் ஆச்சியப்பன், ஐஎன்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு ஃபேஸ்ட் அப்ரோச் மூலமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டாங்கன்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், காங்கிரஸ்காரர். அதே மாதிரி 2019 திரு சரத் பவார் அவர்கள், பிரஹலாத் ஜோஷி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது அவருக்கு லெட்டர் எழுதுறாரு. த ஐடியா ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் அ குட் ஒன் அப்படிங்கிறார் சரத் பவார். அதே மாதிரி ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார். அதை பற்றி எழுதியிருக்கும்போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலே எழுதியிருக்கார், சுயசரிதத்திலே எழுதியிருக்கார். ஆனால் இன்னைக்கு முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில் போகாமல் நான் எதிர்ப்பேன், எங்களுக்கு வேண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக நிற்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான். ஆனால் இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடாக எனக்கு இது உபயோகமாக இருக்குது, அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி யோசிக்க வேணாமா? ஏன் 2034 தாங்க பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆர் கோயிங் டு கம் டு அலைன்மெண்ட். இன்னைக்கே நீங்கள் அதை பற்றி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 34 நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்குற செலவை குறைங்கய்யா, நாட்டை முன்னேற்றுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னோவேஷனில் பணம் போடுங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டில் பண்ணணும்னு வரவங்க. இவங்களுக்கெல்லாம் அப்போ 34 அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கணும்? வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த குற்றம் நம்ம மேலே வருமா இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய நன்மையை, நாட்டுக்கு நன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம் சகோதரர்களோ நண்பர்களோடையோ பேசும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது யாரோட பெட் ப்ராஜெக்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கோசம் நம்ம நாட்டு நலனுக்கோசம் எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டம். இது குறுகிய நோக்கத்தோடு இல்லை, நாளைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம முன்னாடி கொடுத்துட்டாங்க. 29 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அம்மா அதை பற்றி ஆரம்பிக்கவே போகிறாங்க அப்படிங்கிற இந்த விவரத்தை இத்தனை கிளியராக எடுத்து வச்ச பிறகு கூட கண்மூடித்தனமாக நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம எல்லாரும் கொஞ்சம் பேசி இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுட்டு எடுத்து சொல்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாருக்கும் கை வணங்கி விண்ணப்பித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு உங்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடையும் பேசுங்க, சிந்தனையாளர்களோடையும் பேசுங்க, நாட்டு நலனை யோசிக்கணுங்க. இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு அடிக்கல் இப்போ நாட்டினாதான் 34லையாவது அது வரும். 34னா இன்னைக்கு யார் எந்த வயசில் இருப்போமோ அவங்க எல்லாரும் 10 வயசு ஓல்டராக இருப்போம். இளைஞர்கள் வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த நாடு என்னங்க பிறந்த அண்ணிலேருந்து இப்படியே இருந்துகிட்ருக்கு, ஆட்சி மாறிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு ஆதாயமும் இல்லை, ஒரு கவர்னன்ஸும் இல்லைன்னு அந்த பேச்சு வராமல் நல்ல ஒரு ஃபார் சைட்டடாக யோசிச்சு இந்த திட்டத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் உங்களோட வச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த SRM காலேஜ், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பிரிவு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.